ஒரு வழியா இந்த வருஷத்தினுடைய கியூட் ரிசல்ட் வெளிவந்து நீங்கள் அனைவரும் வெவ்வேறு பாடங்களில் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட்டு மொத்தமாக எவ்வளவு வரும் என்பதை கூட்டி பார்த்து அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்தியாவினுடைய சிறந்த பல்கலைக்கழகங்களிலே எவ்வாறு அட்மிஷன் பெறுவது, மேலும் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எவ்வாறு நடைபெறும் என்பது பற்றிய ஒரு குழப்பத்திலே இருப்பீர்கள். மாணவர்களே, இந்த வீடியோல இது சார்ந்த அனைத்து தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. மாணவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கியூட் ரிசல்ட் வந்த பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தங்களுக்கென்று தனித்தனி கவுன்சிலிங் போர்ட்டல்களை திறப்பார்கள். அதை பற்றிய தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்தியாவில் மிக பாரம்பரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகம் தங்களுடைய அட்மிஷனுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் சிஏபி போர்ட்டல். அதே போன்று டெல்லி யூனிவர்சிட்டி, இவர்களுடைய போர்ட்டலின் பெயர் தான் சிஎஸ்ஏபி போர்ட்டல். அலகாபாத் யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இவர்களுக்கென்று தனித்தனி அட்மிஷன் போர்ட்டல்களும் இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, குரு கசிதாஸ் யூனிவர்சிட்டி, டாக்டர் ஹர்சிங் கவுர் யூனிவர்சிட்டி போன்ற மத்திய பல்கலைக்கழகங்கள் சமர்த் போர்ட்டலின் மூலமாக கவுன்சிலிங்கை நடத்துகின்றன. எனவே ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் வெவ்வேறு தேதிகளில் தங்களின் போர்ட்டல்களை திறப்பார்கள். இங்கு பல மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது ஏற்படும். என்னன்னா, 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. இவை அத்தனையிலும் கவுன்சிலிங்காக விண்ணப்பிக்க வேண்டுமா என்பதுதான். கண்டிப்பாக தேவையில்லை. உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் பிடிக்குமோ, உங்களுடைய கோர்ஸுக்கு எது சிறந்ததோ மற்றும் உங்கள் மதிப்பெண்ணுக்கு எது கிடைக்குமோ அந்த பல்கலைக்கழகங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து விண்ணப்பித்தால் போதுமானது. உதாரணமாக, நீங்கள் BA படிக்க விரும்புகின்றீர்கள் என்றால் டாப் சாய்ஸாக டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மாணவர்கள் எனில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு போன்றவற்றை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை உங்கள் மதிப்பெண் மிக குறைவாக இருந்து எனக்கு சீட் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தால் ஒரு பாதுகாப்பான பேக்கப் திட்டமாக குறைந்த கட் ஆஃப் கொண்ட சில மத்திய பல்கலைக்கழகங்களை நீங்கள் சேர்த்து விண்ணப்பித்து வைக்கலாம். எந்த கட் ஆஃப் மார்க்கு இடம் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக பதிவிட இருக்கின்றோம். அடுத்து கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய 6 முக்கியமான படிநிலைகள் என்னென்ன இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதல் ஸ்டெப் தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் முதல் படி. பல்கலைக்கழக போர்ட்டலில் உங்கள் கியூட் அப்ளிகேஷன் எண், போன் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். அங்கு உங்கள் அடிப்படை மற்றும் கல்வி விவரங்களை பூர்த்தி செய்து சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும். பிரிஃபரன்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கு எந்த கல்லூரி எந்த கோர்ஸ் முதலில் வேண்டும் என்ற முன்னுரிமை பட்டியலை நீங்கள் தயாரிக்க வேண்டும். இதற்கென உங்களுக்காக தனி வீடியோ ஒன்றையும் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது படி என்பது, நீங்கள் சாய்ஸ் ஃபில் செய்த பிறகு பல்கலைக்கழகங்கள் தங்களின் முதல் கட்ட கட் ஆஃப் பட்டியலை வெளியிடுவார்கள். ஒருவேளை உங்கள் மதிப்பெண் முதல் ரவுண்டில் வரவில்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. இரண்டாவது, மூன்றாவது, ஏன் அலகாபாத் பல்கலைக்கழகம் போன்ற சில பல்கலைக்கழகங்கள்ல 13 ரவுண்டுகள் வரை கூட கட் ஆஃப் வெளியிடுவார்கள். அதனால் இறுதி வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நான்காவது படி சீட் அக்செப்டன்ஸ் மற்றும் ஃபீ பேமெண்ட். உங்களுக்கு ஒரு கல்லூரியில் சீட் அலாட் ஆகிவிட்டால் உங்கள் போர்ட்டலில் அக்செப்ட் என்ற பட்டன் தோன்றும். அதை கிளிக் செய்து உங்கள் கோர்ஸ் கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது வசூலிக்கப்படக்கூடிய அந்த 300 to 500 கட்டணம் என்பது நான் ரீஃபண்டபிள் கட்டணமாக வசூல் செய்யப்படும். ஆனால் சீட் கிடைத்த பிறகு நீங்கள் செலுத்தும் கோர்ஸ் கட்டணம் என்பது திரும்ப பெறத்தக்கது. உதாரணமாக, முதலிலே உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் சீட் கிடைத்து கட்டணம் செலுத்துகின்றீர்கள். பின்னர் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் அதைவிட நல்ல கோர்ஸ் கிடைத்தால் நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டி சீட்டை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அந்த பணம் உங்கள் வங்கி கணக்குக்கு ரீஃபண்ட் ஆகிவிடும். ஐந்தாவது படி பிசிக்கல் ரிப்போர்ட்டிங். ஆன்லைன் அட்மிஷன் முடிந்ததும் பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுத்து உங்களை நேரில் வரவழைப்பார்கள். அப்பொழுது உங்கள் அசல் சான்றிதழ்கள், அதனோடு குறைந்தபட்சம் 2 செட் ஜெராக்ஸ் நகலுடன் நேரில் சென்று சரிபார்த்தலை நிறைவு செய்ய வேண்டும். ஆறாவது படி கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வெற்றிகரமாக முடித்ததும் அந்த பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ மாணவர்கள் ஆகிவிடுவீர்கள். வகுப்புகளும் தொடங்கிவிடும். இதுதான் மாணவர்களே ஒட்டுமொத்த கியூட் 2026 கவுன்சிலிங்குடைய செயல்முறைகள். எனவே இந்த வழிமுறைகளை நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டு சரியான நேரத்திலே கவுன்சிலிங்கிலே கலந்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.